ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் நான்வெஜ் ஸ்டைலில் வெஜ் கோலா உருண்டை எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். வாழைக்காய் வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்றைக்கி நான் செஞ்சு காமிக்கிற இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். இனிமேல் வாழைக்காய் வாங்கும் போதெல்லாம் இந்த ஸ்நாக் ரெசிபி மட்டும்தான் செய்வீங்க, அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் மை ஸ்டைல் குக்கிங் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இந்த ஸ்நாக் ரெசிபி செய்யறதுக்கு முதல்ல நம்ம வாழைக்காவை வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துட்டு அதில் இட்லி பிளேட் வச்சுட்டு அது மேலே வாழைக்காவை வச்சிடலாம். இந்த ஸ்நாக் ரெசிபி செய்கிறதுக்கு பெரிய சைஸில் 2 வாழைக்காய் எடுத்திருக்கேன். வாழைக்காய் பெருசாக இருந்துச்சு அப்படின்றதால 2ஆக கட் பண்ணி வாழைக்காவை வேக வைக்க போகிறேன். வாழைக்காவை மூடிட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. 15 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு வாழைக்காய் வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். அதுக்காக வாழைக்காய்க்குள்ளே ஒரு கத்தியை உள்ளே விட்டு பார்த்தீங்க அப்படின்னா வாழைக்காவில் கத்தி நல்லா ஸ்மூத்தாக இறங்கணும். அந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா வாழைக்காய் நல்லா வெந்திருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். வாழைக்காய் நல்லாவே வெந்துருச்சு. இப்போ இந்த வாழைக்காவை ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு இதோடைய சூடு ஆற விட்டுடுங்க. வாழைக்காவுடைய சூடு ஆறதுக்குள்ளே நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மசாலாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸி கப்பில் 20 சின்ன வெங்காயமும் 2 பல்லு பூண்டும் ஒரு 5 துண்டு அளவுக்கு இஞ்சும் சேர்த்துட்டு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்த போல் நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்தது இதில் ஒரு 10 தேங்காவை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூனுக்கு சோம்பு, 1 டேபிள் ஸ்பூனுக்கு கசகசா, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு உப்பு சேர்த்துட்டு மிக்ஸி கப்பை க்ளோஸ் பண்ணி நல்லா அரைச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு ஃபைன் பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். அரைச்ச இந்த மசாலாவை அப்படியே மிக்ஸி கப்லேயே வச்சுடுங்க. அடுத்தது நம்ம வேக வச்ச வாழைக்காய் இருக்குல்ல, அது மேலே இருக்கிற தோல் எல்லாத்தையுமே எடுத்துடலாம். வாழைக்காய் நல்லா வெந்திருந்துச்சுன்னா மட்டும்தான் இந்த அளவுக்கு தோலை எடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக எடுக்க வரும். வாழைக்காய் மேலே இருக்கிற தோலை எடுத்ததுக்கு அப்புறமா வாழைக்காவை இதை போல் நல்லா மசிச்சு விட்டுட்டு நம்ம மசாலா அரைச்சி வச்சுருக்கோம்ல மிக்ஸி கப்பு, அதிலே மசிச்ச வாழைக்காவை சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டும் ஒரு வாசனையும் கொடுக்கறதே நம்ம அரைச்ச இந்த மசாலா தான். ஸோ கண்டிப்பாக நான் சேர்த்த எல்லா பொருளையுமே சேர்த்து இந்த மசாலாவை அரைச்சி எடுத்துக்கோங்க. மசிச்ச வாழைக்காவை எல்லாத்தையுமே மிக்ஸி கப்பில் சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்காம நல்லா இதை போல் ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அரைச்ச மசாலா அதுக்கப்புறம் வாழைக்காவை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். மாற்றினதுக்கப்புறமா இது கூட ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் 2 பெரிய சைஸ் வாழைக்காய் எடுத்திருந்தேன்ல, அதுக்கு ஒரு 3/4 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். நான் இன்றைக்கி கடலை மாவு அது கூட இன்னொரு பொருள் சேர்க்க போகிறேன். அதனால் ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் கடலை மாவு மட்டும் சேர்த்துக்கிட்டேங்க. இப்போது கடலை மாவு சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூனுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவருக்கு பதிலாக நீங்கள் அரிசி மாவு கூட 3 டேபிள் ஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அரிசி மாவு அப்படின்னா கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு 3/4 கப் அளவுக்கு கடலை மாவு மட்டுமே சேர்த்துக்கலாம். பட் இந்த மாதிரி நீங்கள் கடலை மாவு அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா மொறுமொறுப்பாகவும் வரும். மாவை இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இப்போ இந்த மாவை நம்ம உருண்டை ஷேப்பில் பிடிச்சி எடுத்துக்கலாம். அதுக்காக கையில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக மாவு எடுத்து மாவை உருண்டை ஷேப்பில் பிடிச்சி எடுத்துக்கோங்க. கையில் கண்டிப்பாக எண்ணெய் அப்படின்னா நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் உருண்டை பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா கையில் பிசுப்பாக பிடிக்கும். உங்களுக்கு எந்த சைஸில் உருண்டை வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் பிடிச்சி எடுத்துக்கலாங்க. நான் மீடியம் சைஸ்லேயே உருண்டை பிடிச்சி எடுத்துக்கிறேன். எல்லா வாழைக்காவுமே இந்த மாதிரி மீடியம் சைஸில் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த உருண்டைகள் எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்காக ஃபஸ்ட்டு எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் சூடாயிடுச்சான்னு பார்க்குறதுக்கு கொஞ்சமாக ஒரு துண்டு அளவுக்கு வாழைக்காய் மாவு போட்டிங்கன்னா மாவை சுற்றி இந்த அளவுக்கு நல்லா பபிள்ஸ் வரணும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருக்கு. இந்த அளவுக்கு எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுருக்க வாழைக்காய் எல்லாத்தையுமே எண்ணெயில் போட்டுக்கலாங்க. எண்ணெயில் உருண்டைகளை போட்டதுமே ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வாழைக்காய் உருண்டைகளை எண்ணெயில் போட்டதுமே திருப்பி விட்டுறாமல் ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படி குக்காக விட்டுருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா திருப்பி விடுங்க. அடிக்கடி இதே போல் திருப்பி விட்டு வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் எல்லா சைடுமே ஒரே கலராக இருக்கும், உள்ளேயுமே நல்லா வெந்து வரும். வாழைக்காய் உருண்டைகளோட கலர் லைட்டாக இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். வாழைக்காய் உருண்டைகளை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு கொஞ்சம் கூட எண்ணெயே குடிக்காமல் வந்திருக்கு அப்படின்னு. மீதி இருக்கிற எல்லா வாழைக்காய் உருண்டைகளுமே இதே போல் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா வாழைக்காய் உருண்டைகளுமே ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமா நான் எந்த அளவுக்கு நல்லா வெளியே மொறுமொறுப்பாகவும் உள்ள வரைக்கும் வெந்து நல்லா சாஃப்டாக வந்திருக்குன்றதை காமிக்கிறேன். வெளியே நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாகவே வெந்து வந்திருக்குங்க. பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுது இல்லை? அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டியான நான்வெஜ் ஸ்டைலில் ஒரு வெஜ் கோலா உருண்டை செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த ரெசிபியை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு சின்ன லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே போல் அடுத்த ஒரு ரெசிபியோட நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.